ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எப்போவுமே நம்ம நிறைய நல்லது பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லது பண்ணுவாங்க. எல்லோரும் மனிதர்கள் தானே. ஒரு குறைஞ்சபட்சமாவது நல்லது பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். இத்தனோண்டு குத்தம் பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அது பெட்ரோல் மாதிரி மனசில் போராட்டத்தோடு அடுத்த வீட்டை வெடிக்க வச்சுருவோம். அந்தளவுக்கு என்னென்னா, ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்ததுன்னா கண்ணில் உறுத்தலாக அந்த கருப்பு புள்ளி தான் தெரியும். அந்த மாதிரி அந்த வெள்ளை கலர் பேப்பர் அத்தனை பக்கமும் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கண்ணில் படாது. நல்லதெல்லாம் எல்லோரும் நல்லது பண்ணதெல்லாம் கண்ணில் படாது. ஒரு நாள் என்னவோ ஒன்று சொல்லிட்டாங்களாமா, அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை சொல்லி ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆன தம்பதிகள், புருஷன் பொண்டாட்டி, இந்த புதுசாக வந்த ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அவன் மனைவி ஒய்ஃபு அந்த வீட்டுக்கு புதுசு தானே, அவனுக்கு எல்லாமே புதுசு. அவளுக்கு என்னென்னா, யாராவது எதாவது சொன்னால் அது பெருசாக சென்சிட்டிவாக எடுத்துக்குவாங்க. உங்கள் அம்மா புருஷங்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அம்மா நீ இப்படி சொல்லிட்டாங்க, உன் தங்கச்சி நீ இப்படி சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா நீ திட்டிக்கிட்டே இருக்காங்க, உன் தம்பியை நீ கலாய்ச்சிட்டே இருக்கான், உங்கள் அண்ணன் நீ திட்டுறான். இப்படியே சொன்னால் புருஷனுக்கு என்ன தோணும்? ஐயோ, இவக்கிட்ட இருந்தாலே, இந்த ரூமுக்குள்ளே இருந்தாலே இவ எப்போ பாரு நம்ம வீட்டு மனுஷங்களையே குறை பேசிகிட்ருக்கா. சே, எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆகும். செல் எடுத்து யார்ட்டையோ பேசுகிற மாதிரி, இல்லை செல்லில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி, இல்லைன்னா டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் மட்டும் மூஞ்சி திருப்புற மாதிரி, இந்த மாதிரி, இல்லை வெளியில் போகிற மாதிரி எஸ்கேப் பண்ண தான் நினைப்பாங்க. நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு விருப்பமாகாது. ஸோ நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு திருப்பம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் பார்க்காம நிறைய பேர் நல்லது பண்ணியிருப்பாங்க, கெடுதலும் பண்ணியிருப்பாங்க. உலகம் அப்படி தான். கெடுதல் பண்ணுறத பெரிய மனசோட தள்ளி கொடுத்துட்டு வெறும் நல்லதை மட்டும் நினச்சி அதை சொன்னோம்னா, மாமியார் திட்டிருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் மாமியார் பிரியாணி நல்லா பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் திட்டினதை கண்டுக்காமல் புருஷங்கிட்ட, உங்கள் அம்மா நல்லா பிரியாணி சூப்பராக பண்ணாங்க, நான் கூட இந்தளவுக்கு பண்ணதில்லை, எங்கள் அம்மா கூட இந்தளவுக்கு பண்ணதில்லை, இப்படி ஏதாவது சொல்கிறப்ப, ஆஹா நம்ம அம்மாவை பற்றிலாம் நல்லது சொல்கிறா, ஆஹா காது குளிர கேட்கலான்னு ஓடி வந்து புருஷன் ரூமில் வந்து உட்காந்து பொண்டாட்டியோட புகழாச்சாரம், தன்னுடைய மாமியார், அதாவது இந்த புருஷனோட அம்மா, நாத்தனார், அதாவது இந்த புருஷனுடைய அக்கா தங்கச்சி, மச்சினர், கொழுந்தனார், அதாவது இந்த புருஷனுடைய பிரதர்ஸு, இவங்களை பற்றி நல்லது சொல்கிறப்ப, நல்ல பொண்ணு இவ எவ்வளோ நல்லது நன்மைகளெல்லாம் செய்கிறா, நல்லதாக நினைக்கிறா, எவ்வளோ நல்லதெல்லாம் நம்ம மக்களுடைய நன்மைகளை பற்றியெல்லாம் பாராட்டி பேசுகிறா அப்படின்னு அன்பும் ஜாஸ்தியாகும். அதனால் குற்றம் பார்க்காம சுற்றத்தோடு வாழ்க என வாழ்த்துகிறேன்.